In the robot knee replacement surgery, it's becoming very popular. நம்ம அண்ணநகரில் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கும் ப்ளஸ் தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தான் இந்த ரொபோட்டு இருக்குது. ஸோ நம்ம இந்த ரொபோட்டை கொண்டு வந்ததுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட ப்ரிசிஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. பேஷண்ட்டோட லாஞ்சிவிட்டி ப்ளஸ் அந்த இம்ப்ளான்ட்டோட லாஞ்சிவிட்டி, பேஷண்ட்டோட அவுட்கம் ரொம்ப நல்லாயிருக்கு. சர்ஜரி முடிஞ்ச அன்றைக்கோ இல்லை மறுநாளோ நடக்க வைக்க முடியுது. போஸ்ட் ஆப்டர் ரீஹேப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்குது. ப்ளஸ் நம்மளோட இந்த ரொபோட் மூலிமா நம்ம ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அவங்களுக்கு ஏற்றாது போல், அதாவது பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் இம்ப்ளான்ட் பொசிஷனிங்னு சொல்கிறோம், அதை பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. அது பண்ணும்பொழுது அந்த பேஷண்ட்டு இதுக்கு முட்டி தேய்மானம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி நடந்துட்டு இருந்தாங்களோ அதே போல் அவங்கள திரும்பவும் நடக்க வைக்க முடியுது. இந்த ரோபோட் மூலமா எல்லா வகையான மக்களுக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேட் பண்ணுறோம். காஸ்ட் ஃபேக்டர் ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் அஃபோர்டபுள் இருக்கிற பேஷண்ட்டுக்கும் அஃபோர்டபுள் முடியாத பேஷண்ட்டுக்கும் அதே ரேட்டில் வி ஆர் ஏபிள் டு டூ த ரோபோட்டிக் சர்ஜரி. பிகாஸ் அந்த பெனிஃபிட் பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக போய் சேரணுன்றது தான் நம்மளோட நோக்கம். ஓகே.